அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மே 8 யாருமே மறக்க முடியாது. பாகிஸ்தான் இந்திய வான்பகுதிக்குள்ள நுழைந்த நாள். அது என்னைக்கு நுழைஞ்சிச்சோ அன்னையிலிருந்து உருவாக்க இந்தியாவின் வான் பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே பரவலா பேசப்பட்டு இருக்கு. S-400 ட்ரையம்ஃப் அப்படிங்கறதுதான் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்திய பாதுகாப்பு துறை பாகிஸ்தானிலிருந்து வந்த எல்லா ட்ரோன்களையும் எல்லா ஏவுகணைகளையும் வழிமறித்து தாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பாகிஸ்தான் அதை மறுக்கதான் செய்யுது. இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆராய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக போரிட்ட நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துட்டு நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்பை பத்தின முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். நவீன போர்ல ஒரு நாட்டினுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்றத நாம இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்தியாவினுடைய S-400 ட்ரையம்ஃப் அப்படிங்கிற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ரோல இந்த போர்ல நமக்கு செயல்பட்டு இருக்குது. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இப்போ வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னா என்ன, அதனால என்ன யூஸ், அதை எப்படி உருவாக்கி இருக்காங்க, எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நாம இந்த S-400 ட்ரையம்ஃப் அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கி இருக்கிறோம், அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த ஒரு நாட்டுடைய வான் பகுதியை எதிரி நாட்டுகளிலிருந்து இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். குறிப்பா ட்ரோனு, மிசைலு, அது பாலிஸ்டிக் மிசைலா இருக்கட்டும், க்ரூஸ் மிசைலா இருக்கட்டும், இல்ல ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை வான் பகுதியிலே தடுத்து நிறுத்தி அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நவீன காலத்துல போர் முறைகள்ல நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்முடைய ராணுவ தளவாடங்கள், தொழிற்சாலைகள், முக்கியமான நகரங்கள், நினைவகங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பாதுகாக்க வேண்டியிருக்கும் போர்க்காலத்துல. ஜெனரலா ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னா என்ன, அது எத்தனை கட்டங்களா இருக்கு, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயம் நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 கட்டங்களா இருக்கு. 1 கண்டறிதல், டிடெக்ஷன். 2வது கண்காணிப்பு, டிராக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். 3வது கட்டளை மற்றும் கட்டுப்பாடு, C2 அப்படின்னு சொல்றோம். 4வது இன்டர்செப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 4 வகையில இருக்கு. முதல்ல கண்டறியணும். எதிரி நாட்டினுடைய ஏவுகணையா இருக்கட்டும், ஹெலிகாப்டரா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், எது நம்மளுடைய வான் பரப்புக்குள்ள வருது அப்படிங்கறத ரேடார் மூலமாவும் சென்சார்கள் மூலமாவும் இது 24/7 கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு ட்ரோனு சீக்கிரமா வருதா, ரொம்ப ஸ்லோவா இருக்கா, இல்ல ஒரு ஏவுகணை என்ன ஸ்பீட்ல வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்ஃப்ராரெட் ரேஸை யூஸ் பண்ணி அது எந்த வேகத்துல வருது, எந்த திசையில வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கண்டறிய வேண்டியதா இருக்கும். இப்படி 2வது கட்டத்துல இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதனுடைய வேகம் என்ன, எந்த திசையில வருது, எந்த இலக்கை நோக்கி வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டறியறதுக்கு லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ் அப்படிங்கறதையும் டேட்டா லிங்க் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கறதையும் பயன்படுத்தி இந்த தரவுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் அந்த ஒரு மிசைல ட்ராக் பண்றதுக்கும் இது பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். 3வதா பார்க்கும்போது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், C2 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த டேட்டா எல்லாமே கண்டறிஞ்சாச்சு, அதை நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேட்டா எல்லாமே கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டருக்கு போகுது. அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் தான் இப்போ மூளையா செயல்பட்டு எந்த ஒரு மிசைல எப்போ நம்ம அட்டாக் பண்ணணும், அதுக்கு எந்த மிசைல அனுப்பணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே கொடுக்கிறது இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் தான். அதிலும் குறிப்பா எந்த மிசைல ஃபர்ஸ்ட் அடிக்கணும், எது வேகமா வருது, எது முக்கியமான தளத்தை தாக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அந்த கண்ட்ரோல் சென்டர் முடிவு பண்ணி இமீடியட்டா அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அடுத்த விஷயம் என்கேஜ்மெண்ட் தான். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உத்தரவு வந்த உடனே கரெக்டா அந்த மிசைல் எதை சொல்லுதோ அதை நோக்கி டக்குன்னு பறந்து போய் அதை அடிச்சு அதை காலி பண்ணிடும். இதுதான் இன்டர்செப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற 4வது அடுக்கு. சோ 4 அடுக்குல இந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பானது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு ஸ்டேஷனரியா அல்லது மொபைலா, அதாவது ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்ல மூவபிளா இருக்குமா நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த S-400 ட்ரையம்ஃப் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஈஸியா கொண்டு போக முடியும். 5 to 10 நிமிஷத்துக்குள்ள அந்த S-400 ட்ரையம்ஃப் நீங்க பிக்ஸ் பண்ணி
அதை என்கேஜ் பண்றதுக்கு, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு 5 to 10 நிமிஷங்களே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பத்தி பார்த்தோம். இப்ப இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்தியா கிட்ட பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. நம்மளுடைய மேஜர் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவும் இஸ்ரேலும் தான் நம்மளுடைய மேஜர் பார்ட்னர். அதுவும் இல்லாம உள்நாட்டிலே நாம ஒரு சிலதை தயாரிச்சு வச்சிருக்கோம். முதலாவதா S-400 Triumph அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவுடைய கம்பெனியான அல்மாஸ் ஆண்டே அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்து இந்தியா 2018 ஆண்டு $5 மில்லியன் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இந்த பாதுகாப்பு அமைப்பு 5 வாங்கி இருக்கிறாங்க. இதனுடைய சிறப்பு அம்சம், முக்கியமான விஷயங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மிக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொண்டது. 40 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச்ல அது எல்லா மிசைல்ஸையும் டிடெக்ட் பண்ணி, ட்ரோனை டிடெக்ட் பண்ணி, இல்ல ஃபைட்டர் ஜெட்ஸை டிடெக்ட் பண்ணி இம்மீடியட்டா தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த S-400 Triumph அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த S-400 அமைப்பு ஒரு நேரத்துல எத்தனை இலக்குகளை அடிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே நேரத்துல அதனுடைய ரேஞ்சுக்குள்ள வரக்கூடிய 36 இலக்குகளை ஒரே நேரத்தில் அடிக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த S-400 Triumph. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியா நகரக்கூடிய ஒண்ணு, அதே நேரத்துல அது 5 to 10 நிமிஷத்துக்குள்ள நிறுவி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அது இந்த S-400 Triumphல நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்புக்கு இந்திய ராணுவம் என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இந்த S-400 அமெரிக்கால இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு பேட்ரியாட் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாகும். சோ இது மட்டும் இல்ல, இந்தியாவில வேற என்னெல்லாம் ஏர் பாதுகாப்புக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதலாவது பராக் 8 அப்படிங்கிற அமைப்பு நம்ம ஏற்கனவே நிறுவி வச்சிருக்கோம். இது இஸ்ரேலுடைய துணை கொண்டு உருவாக்கப்பட்ட நடுத்தர நீண்ட தூர ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த பராக் 8. அடுத்ததா பார்த்தோம்னா ஆகாஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு நடுத்தர தூர ஏவுகணை அமைப்பு. இது விமானமா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன ஏவுகணைகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. நான்காவதா ஸ்பைடர் மற்றும் இல்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. இது ரொம்ப சின்ன வான் பாதுகாப்பு அமைப்பு தான். இது தரைப்படையிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளா இருக்கட்டும், அதனை தாக்க வல்லமை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்பைடர் அமைப்பு. ஆக இந்தியா பல கட்டத்துல வான் பாதுகாப்பு உறுதி செஞ்சு வச்சிருக்காங்க. இது இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை பத்தியும் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முழுசும் சைனாவையும் பிரான்ஸையும் நம்பிதான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் அவங்க ப்ராடக்டை வாங்கி வச்சிருக்காங்க. முதலாவதா பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய HQ-9 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு, இது சைனா கிட்ட இருந்து வாங்கி இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு. இது 120 கிலோமீட்டர்ல இருந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல மட்டும்தான் இதனுடைய வேலை இருக்கு. இது தாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு மிஷினா இருக்கு. அடுத்ததா ஸ்பாடா அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. இது பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூணாவதா HQ-16FE அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு, இதுவும் பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறாங்க. இது அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸா இருக்கட்டும், இல்ல க்ரூஸ் மிசைல்ஸா இருக்கட்டும், இதை டார்கெட் பண்றதுக்காகவே இந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. என்னதான் 3 வகையான வான் பாதுகாப்பு பாகிஸ்தான் வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வானத்திலிருந்து வரக்கூடிய மிசைல்ஸ், அதாவது ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ தடுக்கக்கூடிய வல்லமை பாகிஸ்தான் கிட்ட சுத்தமா கிடையாது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு. இப்போ இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பையும் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சிருப்போம். மே 8 நடந்தது என்ன? ஒரு குழப்பமான ஒரு அனுபவம், ஒரு குழப்பமான சூழ்நிலை, குழப்பமான விஷயங்கள் இருந்தாலும் இந்தியா வெற்றிகரமாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை முறியடிச்சு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எல்லா மிசைல்ஸும் தடுத்துட்டாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா மேக்சிமம் மிசைல்ஸை தடுத்துட்டாங்க. அதுக்காக நம்ம இந்திய ஆர்மிக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துட்டு, வருங்காலங்கள்ல போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு அந்த வான் பாதுகாப்பு அமைப்பில ஒரு குரூஷியலான ரோலை பிளே பண்ண போகுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஏவுகணைகள் கூட குறைஞ்சு போயிட்டு லேசர் டெக்னாலஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லேசர் டெக்னாலஜில டிடெக்ட் பண்ண உடனே லேசர் போய் அதை அட்டாக் பண்ற மாதிரியான
உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலங்கள்ல இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒளி விட வேகமாக போகக்கூடிய மிசைல்ஸ், இதையெல்லாம் நம்ம வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு டிடெக்ட் பண்ணும் அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான் இப்ப இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தோம்னா ட்ரோனோட ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஒரே நேரத்துல பல ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் வந்ததுன்னா அது எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டெக்னாலஜி தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா போய்கிட்டு இருக்கு. மிசைல்ஸை விட்டு அட்டாக் பண்றதை விட லேசரை விட்டு அட்டாக் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கான ரிசர்ச்சும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்துல சொல்ல போனா இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 ட்ரையம்ஃப் எதிரிகள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து இருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. சோ உங்களுக்கு இந்த பாதுகாப்பு அமைப்பை பத்தினும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைப்பை பத்தினும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.